السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த துஆவை ஓதுவோம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் நம்முடைய கைகளை ஒருபோதும் வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். இதனை ஓதி கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். சிலர் கூறுகிறார்கள், நான் துஆக்களை கேட்கிறேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகுவதில்லை. இன்னும் சிலர் கூறுகிறார்கள், நான் பல வருடமாக கேட்கிறேன், நான் கேட்கக்கூடியது எனக்கு கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள். நபிமார்கள் கூட பல வருடங்களாக கேட்டு அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய துஆவை எந்த விதத்தில் கபூல் செய்கின்றான் என்பதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக அறிவிப்பு செய்தார்கள். அதாவது, துஆ கேட்டவுடனேயோ சிறிது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனினுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்குரிய பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் துஆவை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை வளமையாக நாம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்கள் கூட பல வருடம் அவர்கள் துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல வருடங்கள் துஆக்களை கேட்டார்கள். அவர்களுடைய துஆ கபூலாகும் வரை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதே போன்று துஆக்களை கேட்போம். இந்த துஆவினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறினார்கள், யார் இதை ஓதி அல்லாஹ்விடம் கேட்கிறார்களோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ அல்லாஹும்ம அன்த خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.